Hello friends, welcome to Garden Kitchen. இன்னைக்கு நம்ம Garden Kitchenல பார்க்க போற ரெசிபி முட்டை சாதம். ரொம்ப சுவையான முட்டை சாதத்தை எப்படி வெறும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன பல்லாரினா நீங்க ரெண்டு எடுத்துக்கங்க. நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகாயை இப்படி சும்மா ரெண்டா இப்படி பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு 6 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். சீரகம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். சாதம் நான் வடித்து பாருங்கள், ஒரு 2 கப் அளவுக்கு நான் சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை இதில் சேர்த்துருங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். சீரகம் பொரியட்டும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். நினச்ச உடனேவும் நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியும் கூட. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு இப்போவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு 6 முட்டையை கணக்கு பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நீங்கள் எப்பயுமே உப்பு போட்டு தானே பண்ணியிருப்பீங்க. அதனால் நம்ம இந்த முட்டைக்கு மட்டும் நம்ம உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கும் முட்டைக்கும் ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ சாதம் கம்மியாகவும் முட்டை அதிகமாகவும் இருந்தால் கூட ரொம்பவே சுவையாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முட்டை நிறைய போட்டு நீங்கள் ரைஸ் ஒரே ஒரு கப் சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். 2 கப் சாதத்துக்குன்றப்போ இந்த 6 முட்டை சரியாக இருக்கும் அளவு. இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும் தேவையில்லை. ஏன்னா அப்போ அந்த சாதத்தோட இந்த வெங்காயமும் அப்படி கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வெறும் எண்ணெயில் செய்கிறதுனாலும் சரி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கூட நீங்கள் சேர்த்தும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வதங்கியிருக்கு. ரொம்பலாம் வதங்கலை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம முட்டைகளை உடைச்சி சேர்த்துடலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடலாம். இந்த இடத்துல மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லா முட்டைகளையும் நம்ம உடச்சி இப்படி சேர்த்துடலாம். ஓடு எதுவும் உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. முட்டை சாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் உண்டு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது சட்டுன்னு பண்ணிடலாம். முட்டை சாதத்தில் நமக்கு நிறையவே டைப் உண்டு. ஆனால் இப்போது இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்படி போட்ட உடனே நல்லா போட்டு கிளறிடாதீங்க. அப்போ முட்டை ரொம்ப சின்ன பீஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படி மெதுவாக கலந்து விடுவோம். அப்போ தான் முட்டை நல்லா பெரிய பீசஸாக கிடைக்கும் ரைஸ் கூட. எப்போ முட்டை பொரியல் செஞ்சாலும் சரி, நீங்கள் போட்டுட்டு உடனே போட்டு கடகடன்னு கலந்து விட்டுறாதீங்க. எப்பயுமே கொஞ்சம் விட்டு
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனோன்னா இப்போ நம்ம வந்து லேசாக அதை கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நமக்கு முட்டைகள் வந்து பீஸ் வந்து பார்க்க வெளியில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போதுலேயும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும். அதாவது முட்டையை வந்து உடனே போட்டு அப்படியே கலந்து விட்டுறக்கூடாது. இந்த ரெசிபி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்ட மாதிரி நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஓகே, முட்டை இந்தளவுக்கு வெந்திருக்குது. அதாவது முழுமையாக வேகலை, ஆனால் இந்தளவுக்கு கொஞ்சம் லேசாக அந்த ஈரப்பதம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் மீடியமில் அந்த மாதிரியே இருக்கட்டும். மலமலன்னு எரிய விட்டுறாதீங்க. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சாதம். மெயினாக இதை வந்து நீங்கள் நல்லா சூடான சாதம் வடித்த உடனே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அந்த இது கூட நல்லா இந்த முட்டையோட அந்த இதெல்லாம் வாசனை அது இதெல்லாமே நல்லா அந்த ரைஸில் இறங்கிடும். கொஞ்சம் ஆறுன சாதம்னாலும் நல்லா நிதானமாக வச்சு நான் 1 நிமிஷம் கலந்து விடும்போது சரியாக வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் அப்படியே புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்டுட்டு இப்படி மெதுவாக கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை சாதம் நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு என்கிட்ட மறக்காமல் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.